இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன். அடுப்பு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலயே எரியுது, உள்ள எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நேத்தே வந்து சரி பண்ணிட்டோம். அதனால இப்போ வந்து அடுப்பு நல்லா சூப்பராவே எரியுது. எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. புகையும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்பு மேல வராது. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது அடுப்பு பத்த வைக்கிறதுல. இன்னைக்கு எப்பவும் போல சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு தான் செய்ய போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுல கும்பளைங்கான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். 2 காய் வந்து காமிச்சிருந்தேன். நீளமா ஒரு காயும், குண்டா ஒரு காயும் 2மே இங்க கேரளாவுல பூசணிக்கான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கும்பளைங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2மே போட்டு வந்து மோர் குழம்பு செஞ்சா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதில வந்து 2, 3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நீளமா இருக்கிற காய் சுரைக்காய்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து சுரைக்காயே கிடையாதுங்க. சுரைக்காயோட தோல் வந்து லைட்டா இருக்கும். அதனால அது சுரைக்காய் கிடையாது. நேத்து வந்து அடுப்பு கிளீன் பண்ணியிருந்தீங்களா, அதனுடைய புகையோட தூள் எல்லாமே வந்து கீழ வந்து விழுந்துட்டு இருந்தது. அதுதான் இது எல்லாமே. இப்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழல் மேல புகை வந்து சூப்பராவே போகுது. எந்த பிரச்சனையும் இல்ல. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.